ஒரு அழகான குட்டி கதை. ஒரு அரசன் நம்பக்கூடிய சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். நாட்டின் பல இடங்களிலிருந்து பலர் வந்து பலர் பொய்கள் சொல்லி பார்த்தனர். ஆனால் எதுவுமே அரசருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஒரு நாள் கந்தல் உடை அணிந்த ஒரு ஏழை ஒருவன் அரச சபைக்கு வந்து நான் அப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினான். அது அரசருக்கு சரியாக புலப்படவில்லை. இருந்தாலும் அறக்குறை மனதுடன் சம்மதம் தெரிவித்தார். பிறகு அந்த ஏழை சொன்னான், அரசே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டி இருக்கிறது. அதை வாங்கத்தான் இங்கு வந்தேன் என்று சொன்னான். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ பொய் சொல்கிறாய். நானாவது உனக்கு பணம் கடன் தர வேண்டியிருப்பதாவது என்று கூறி கத்தினார். உடனே ஏழை சொன்னான், அரசே, நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், நான் சரியான பொய் சொன்னேன் என்று. எனவே போட்டி விதியின்படி எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்கள் என்றான். அரசன் நாம் அவசரப்பட்டு உளறிவிட்டோமோ என்பதை உணர்ந்து உடனே சொன்னான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்லவில்லை என்று அவசரமாக மறுத்தான். ஏழை சொன்னான், நல்லது அரசே, நான் சொல்றது பொய் இல்லை, உண்மைத்தான் என்றால் எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுத்து விடுங்களே. அரசன் அந்த ஏழையின் சிறந்த பொய்யை ஏற்று 1000 பொற்காசுகள் வழங்கினான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பில் பட்டனை ஐகான்